எழில் சுடர் சீரியலில் இப்போ அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. எழில் சுடர் பசங்க எல்லாரும் வந்து காரில் வந்து ஏறிட்டு போயிட்டே இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது அன்பா பாசமாக வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு எழில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சார், நான் சின்னதாக ஒரு சவால் விட்றேன். நீங்கள் வேணால் உங்கள் பசங்களுக்கு பிடிச்ச பொருளை வந்து வாங்கி தாங்க பார்ப்போம். என்னது, நம்ம நினச்ச மாதிரியே இவளும் யோசிக்கிறா. இவ எதுக்காக இது மாதிரி பேசுகிறா? சரி, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு என்னை விட யாருக்கு தெரியும்? சார், அதையும் தான் பார்க்கலாம். சின்னதாக சவாலாகவே வச்சுக்கலாங்கிற மாதிரி சுடர் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குடுகுடுன்னு கடைக்கு போயிட்டு என்னென்னமோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா வந்து அவங்க ஹாப்பியாகவே இல்லை. இது எதுவுமே வந்து பசங்களுக்கு பிடிக்கல. பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து குழந்தைங்களுக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன், கண் பார்வையிலேயே வந்து பார்த்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் இருப்பினும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. குழந்தைங்களாம் ஸ்கூலில் வந்து விட்டதுக்கப்புறமேட்டுக்கு கிஃப்ட்டு எல்லாத்தையும் வந்து அங்கேயே தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அதாவது கார்லேயே. இது தெரியாமல் வந்து பாத்தியா, சவாலில் வந்து நான் தான் ஜெயித்தேன். சார், இதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். சவாலில் ஜெயித்தது நீங்கள் இல்லை மிஸ்டர் எழில், நான் தான் ஜெயித்தேன். என்னடி சொல்கிற? நீ எப்படி ஜெயிக்க முடியும்? நான் தான் கேட்டப்போ குழந்தைங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களே. ஓ, அப்படின்னா குழந்தைங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவ்வளோதானே, நீங்கள் விட்டுருவீங்களா? அப்புறம் ஏன் சார் பின்னாடிலாம் திரும்பியெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? பாருங்கள், எல்லா பொருளும் அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சுடரை வந்து சமாளிக்க முடியல. நம்ம எழிலால் என்ன செய்யுதுன்னே தெரியாமல் வந்து காரில் வந்து பிரேக் வந்து அடிச்சிடுறாங்க. உடனே கார் வந்து நின்றுது. மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து இறங்கு. சார், கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? இங்கேருந்து நான் இறங்கி தான் தீரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர், நீ ஏன் இறங்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கார்லேருந்து இறங்குறாங்க. நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நான் இங்கேருந்து ஒரு இன்ச் கூட நவர மாட்டேன், பார்த்துக்கங்க சார், மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர் வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இன்னும் அரை மணி நேரத்தில் நீ வீட்டுக்கு போயிடுவேன்னு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அவங்களோட வேலையை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நைட் ஆகிடுது. சுடர் இன்னும் வீட்லேயே வரல போல இருக்குது. எழில்கிட்ட சொன்னதுனால அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அஞ்சலி பாப்பா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்னது, இன்னமும் சுடர காணுமே, காலையில் எழில் கூட தானே போனாங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து யோசிக்கும் போது கனகவேல் பாட்டி வந்து கேட்குறாங்க, என்ன அஞ்சலி, ஏன் சோகமாக இருக்கீங்க? அதாவது சுடர் வந்து காணும், அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எழில் கூட தானே கூட்டிகிட்டு போயிருக்கான். வரப்போ 2 பேரும் ஒத்துமையாக தான் வருவாங்க. நீ வேணால் பாரேன், வந்ததுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேருக்கும் சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது 11 மணி வாக்கில் தான் வராங்க நம்ம எழில். அந்த இடத்துல வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. இறங்கி பார்த்தா நம்ம அஞ்சலியும் கனகவில்லை பாட்டியும் வாசல்லே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னது, அன்டைம் ஆயிடுச்சு, 2 பேரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்பன்னு பார்த்து தான் பேரதிர்ச்சியாக சொல்கிறாங்க. என்னப்பா, சுடரை கூட்டிகிட்டு தானே போனேன், சுடர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது, சுடர் வரலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக தானே போனீங்க, அப்படி இருக்கும்போது சுடர் எங்கன்னு கேட்டால் வரலையான்னு சொல்லி யோசிக்கிற. அச்சச்சோ அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுடர்கிட்ட கோச்சிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டியா? எனக்கு சுடர் வந்து வந்தே ஆகணுங்கிற நம்ம அஞ்சலி பாப்பா வந்து சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் வந்து சுடரை வந்து கூப்பிட்றதுக்காக வந்து குடுகுடுன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நம்ம எழில் சுடர் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. என்ன சார், நான் தானே போட்டியில் ஜெயித்தேன். ஏய் முட்டாளா நீ, நைட்டு 11 மணிக்கிட்ட ஆகுது, இன்னமும் இங்கே உட்காந்து நின்றுட்டு இருக்க. சார், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது சார், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சொன்ன வார்த்தையெல்லாம் காப்பாற்றுறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்குன்னு இப்படியா நிற்ப? உன்னோட மெச்சூரிட்டிக்கு தகுந்தாப்புல நடந்துக்கணும். காரில் வந்து ஏறு. சார், நீங்கள் சாரின்னு சொன்னால் தான் நான் காரில் வந்து ஏறுவேன். எப்படி இருந்தாலும் அஞ்சலி பாப்பா வந்து உங்களை டோஸ் விட்ருப்பாங்க, நல்லாவே தெரியும். பார்த்துக்கங்க சார், டைம் ஆகுது. அப்புறம் அஞ்சலி பாப்பா வேறு தூங்காமல் இருப்பா. அம்மா தாயே மன்னிச்சிரு, என்னை விட உனக்கு தான் பசங்களை பற்றி நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் நானே கற்றுக்கிறேன். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. இது மாதிரி நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நானும் இங்கே நின்றுருக்கு வேணாம்ல. கொஞ்சமாவது தோத்துட்டிங்கன்னா தோத்துட்டேன்னு ஒத்துக்கங்க. அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நான் தான் நம்பர் ஒன்னா என்றைக்குமே அந்த ஃபீல்டில் நம்பர் ஒன்னாலாம் இருக்க முடியாது. நம்ம ஏன் அந்த இடத்துல அங்கே நிற்கிறோம்? பசங்களோட எதிர்காலத்துக்கு நம்மளால் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? பசங்களை ஏன் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலன்னு தவறை வந்து ஒத்துக்கங்க. அதை கொஞ்சம் திருத்திக்கங்க. அப்போ தான் உங்ககிட்டேருந்து மாற்றம் வரும், பசங்கள்கிட்டேருந்து மாற்றம் வரும்.